பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜேடிகே டிவியோடு இணைந்து உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே கர்த்தர் இம்மட்டும் நம்மளை காத்து வழி நடத்தினார். இந்த வருஷத்திலையும் கர்த்தர் இந்த தபசு காலங்களிலே கர்த்தரோடு நெருங்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவ தயவினாலே பிழைத்திருக்கிறோம், வாழ வைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த அந்த மகத்தான நேரத்துக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இந்த தவசு காலங்களிலே பாடுகளின் மத்தியிலே தேவன் எப்படியாய் கடந்து சென்றார், தேவன் எப்படியாய் இந்த பாவ உலகத்தை ஜெயித்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு வருவதை அறிந்தீர்கள். இந்த நாளிலும் நானும் உங்களோடு சேர்ந்து அந்த காரியங்கள் குறித்து பேசவும் தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோக தகப்பன் நம்மோடு பேசும்படியாய், அந்த அன்பின் தகப்பனின் வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், கிருபையுள்ள தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த 21ஆம் தேதியிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2 மாதங்களிலே ஆண்டவரே, இந்த 2026ஆம் வருடத்திலே 2 மாதங்களில் 20 நாட்களையும் ஆண்டவரை கடந்து 21ஆம் தேதியிலே உம்மை பார்க்க செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தவசு காலங்களிலே தேவன் ஆண்டவரை எங்களோடு இன்னும் அதிகமாய் உறவாடும்படி ஆசைப்படுகிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், நாங்கள் இன்னும் உம்மோடு நெருங்கத்தக்கதாய், பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களிலும் நாங்கள் விடுபட்டு தேவனோடு நெருங்குகிற ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாய் இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய், இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் கர்த்தரை இந்த மனதார நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஜேடிகே டிவியோடு இணைந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உறவாட விரும்புகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் இருதயத்துக்குள் பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும், வார்த்தைகள் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போகட்டும் ஆண்டவரே, வார்த்தைகள் ஆண்டவரை வெளிப்பாடுகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிற பரலோக தகப்பனின் இருதயம் எங்கள் இருதயங்களோடு ஆண்டவரை கட்டப்படும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கட்டும், இருதயங்கள் திறக்கட்டும், கடின இருதயங்கள் நொறுக்கப்படட்டும் இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் வார்த்தையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரமாப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது எங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் ஆண்டவரை இருக்கிறபடினால் அதை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒத்தாசையோடு இந்த ஆண்டவரே செய்திகளை கேட்கவும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தை மாற்றி கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தை உம்முடையது, அடியான் உம்முடையவன் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் உம்முடையவர்கள், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரை எலும்புகளுக்குள்ளாய் நரம்புகளுக்குள்ளாய் ஊடுருவி சென்று செத்து கிடக்கிற ஆவிக்குரிய ஆண்டவரை காரியங்களில் உயிர் பெற்று எழும்பக்கூடிய ஆண்டவரை வல்லமை உருவாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆமேன் இம்மட்டும் ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறார். புதிய வழி ஊழியங்களின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு உறுதியான இருக்கிற ஜேடிகே சேனலுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் பாராட்டின தேவனுடைய தயவை எண்ணி நான் நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலே மார்க்கு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து உள்ள காரியங்களை நாம் தியானிப்போம், ஆராய்வோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவேளை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வேதாகமம் கையில் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு இணைந்து சேர்ந்து முடிந்தால் வாசிங்கள். நான் வாசிக்கிறேன். மார்க் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலே 67வது பக்கத்திலே. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள்.
மீண்டுமாய் வாசிக்கிறேன். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவரை அகப்படுத்தும்படி என்ற அகப்படுத்த நினைக்கும் ஒரு கூட்டத்தின் மத்தியில் இயேசுவானவர் எப்படி வெளிப்பட்டார், எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் ஆவியானவர் பேசுவாராக. இந்த அகப்படுத்துதல் என்பது கண்ணி வைப்பது, ட்ராப்பு. அதாவது ஒரு எலியை பிடிப்பதற்கு எப்படி ட்ராப் வைப்பாங்களோ, எப்படி கண்ணி வைப்பாங்களோ, எப்படி கூண்டு வைப்பாங்களோ, அதை போல சில ஜனங்கள், சில மக்கள் பேச்சிலே கண்ணி வைத்து பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக, பயங்கரமாக நம்ம பேசுகிறதுல அவங்கள எப்படியாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம அவங்கள அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டம் இந்த நாளிலும் இருக்கிறது. அந்த நாளிலும் இயேசுவானவர் வாழ்ந்த அந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாகவும் கூட இருந்திருக்குது பாருங்களேன். அப்போ கூட ஒரு கூட்டம் பரிசேயர், ஏரோதியர், வேதபாரகர்கள், இவங்கெல்லாம் எப்படியாவது இந்த இயேசுவானவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட வச்சிடணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவரை குற்றப்படுத்திடணும் என்பதை ஒரு தொழிலாக வச்சு, ஒரு கண்ணோக்கமாக வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் அவர்களுக்கும் இயேசு சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருந்தார் என்பதுதான் ஆச்சரியம். அவர்களுக்கும் தேவன் ஊழியம் செய்தார் என்பது தான் ஆச்சரியம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்கும்படி தான் இந்த இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு வந்த பரலோக தகப்பன் அதை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதில் ஒரு நாள் அவர் விலகி போகலை. எப்படிப்பட்ட கண்ணிகள் வைக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்கு விரோதமாக இருந்தாலும், அவர் தனக்கென்று கொடுத்திருக்கிற லெக்கு, தனக்கென்று தன் பிதா கொடுத்திருக்கிற அந்த லெக்கில் கரெக்டாக போகணுன்னு ஒவ்வொரு நாளும் பெர்ஃபெக்டாக நடந்தார் பாருங்கள். இதனால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அவர் சொல்லிக்கிறாரு, என்னுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி வாருங்கள். ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இந்த பூமியில் நடந்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார், பாவத்தை ஜெயித்து காட்டினார். அதே பரலோக தகப்பனை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறனால, அவரை தகப்பனா ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அந்த வழியில நடக்கும்படியாய் தான் இந்த தவசு காலங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை நம்மளோடு பேசுகிறார். பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா வேதத்துலேயும் பயங்கரமான ஆட்கள், வேதத்தில் ரொம்ப ஞானமாக பேசக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கு வேதத்தில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் ரொம்ப தெரியும். அவங்க யூதர்கள், ஏரோதியர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தோடும் வெளியே பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக நாங்கள் தான் பைபிளை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் சட்டங்களை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் வேத திருமுறைகளை ஃபாலோ பண்ணுறோன்ற அந்த ஒரு காரியங்களோடு இருக்கிறாங்க. வெளியே உள்ளுக்குள்ள மறைவான கண்ணி வைக்கிற, மற்றவர்களை கண்ணினால் பிடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொள்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க இவங்க. அதே வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இன்னொரு அழகாக சொல்லியிருக்கு பார்த்துக்கோங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். பேச்சில் இவரை எப்படியாவது மாட்டணும்னு அவங்களுக்கு கீழே கொஞ்சம் பேரை வச்சுருக்காங்க. அவங்க தங்கள் சீசரை, அப்போ தங்கள் சீசர்னால் அவங்கள மாதிரியே அவங்களையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சீசர்களும் அவங்கள மாதிரியே ட்ரெயின் பண்ணி வச்சு இயேசுவன்கிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி பேசு, இப்படி கேளு, இப்படி அவரை பேச்சில் நம்ம அகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சீசர்கள் அவர்கிட்ட அனுப்புகிறாங்க. எப்படியாவது அவரை பேச்சில் அகப்படுத்தணும். ஏன் பேச்சில் அகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த இயேசுவானவர் மிகவும் உண்மை உள்ளவராக இருந்தார். இந்த இயேசுவானவர் சொன்னதெல்லாம் செய்து காட்டினார். அவர் நீதியுள்ளவராக இருந்தார். அப்போது இவங்க நினைக்கிறாங்க, இந்த இயேசுவை எப்படியாவது அகப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும், அவருடைய உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கணும், அவர் சொன்னதை செய்யலைன்னு நம்ம குற்றம் கண்டுபிடிக்கணும், அவர் நீதியுள்ளவரெல்லாம் கிடையாது அப்படின்னு அவரை குற்றப்படுத்தணுன்றதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தையில் அவர் ஒரு காரியங்களை வெளிப்படுத்த மாட்டாரா? அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பேசிட மாட்டாரா அப்படின்னு அவரை எப்படியாவது அகப்படுத்தணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு ஒரு டீம் அலைஞ்சு பாருங்க. அந்த டீமு தான் இப்போ இயேசுவை அகப்படுத்துறதுக்கு சான்ஸ் தேடிக்கிட்டு அவர்கிட்ட பேச போகுது.
இப்போ நம்ம வாசித்த மத்தேயு 12:14 சொல்லுது, அவங்ககிட்ட ஏசப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் சத்தியத்தை போதிக்கிறீர், தேவனுடைய மார்க்கத்தை நீர் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? எப்படி ஆண்டவரை ட்ராப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக இவரை எப்படியாவது பேச வைக்கணும். அப்போ இருந்த ரோம பேரரசுக்கு விரோதமாக இயேசுவானவர் எப்படியாவது பேச வைக்கணும்னு எப்படி அழகாக பேசுகிறாங்க. நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமனுக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக பேசுகிறேன். எப்படி அழகாக அந்த சொல்லுவாங்கள்ல, பால் நழுவி பழத்தில் விழுகிற மாதிரி அழகாக பேசுகிறாங்க, நெய் ஒழுக பேசுகிறாங்க. நீர் பயங்கரமானவர்ப்பா, நீர் வந்து சத்தியத்தை பேசுகிறவர், உங்களுக்கு நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் முகதாட்சியமெல்லாம் பார்க்க மாட்டீங்க, பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டீங்க, நீர் தேவனுடைய ராஜ்யத்தை பேசுகிறவர், ஆனாலும் நீர் சரியாக தான் பேசுவார் நான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறோம். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோன்னு கேட்குறாங்க. நம்மனா ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மட்டத்தில் இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, நம்ம உடனே நம்ம சிந்தையில் மனுஷிகமாக இருந்தால் நம்ம சிந்தையில் என்ன தோணும்? ஆமாம், கவர்மெண்ட் என்ன நமக்கு நன்மையாக செய்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் இந்த வேலையெல்லாம் சரியாக இருக்கிறாங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு நம்ம மனசில் என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் சொல்லியிருப்போம், அவ்வளோத்தையும் சொல்லி குற்றப்படுத்தியிருப்போம். ஆனால் இயேசுவானவர் அவர் பயங்கர ஞானி, அவர் போதிப்பதில் வல்லவர், ஞானத்தில் சிறந்தவர், அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளாத தகப்பன், ராஜாக்களை கூட அவர் ரட்சிப்புகளை நடத்தணும்னு விரும்பினவர். அப்படிப்பட்ட தகப்பன் சொல்கிறாரு, சத்தியமூல வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவன்னு கேட்ட உடனே அவங்கள பற்றி அவருக்கு புரிஞ்சிருது. அதே 12:15 சொல்லுது, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து. இவங்க எப்படி போலியாக என்னை வர்ணிக்காங்க, இவங்க எப்படிப்பட்ட போலித்தனத்தில் என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு அவர் அறிந்து. அப்போது ஒரு ஜனங்கள் நம்மளிடத்துல பேசுகிறவங்க கண்ணிங்காக பேசுகிறாங்களா, அகப்படும்படி பேசுகிறாங்களா, நம்மளை எதுலையாவது விளப்படும்படி பேசுகிறாங்களா, நம்ம எதுலையாவது தோற்று போகும்படி பேசுகிறாங்களான்றத அறியக்கூடிய அறிவு நமக்கு வேணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதித்து நடத்துகிறவர், அவர் தான் நமக்கு போதித்து நடத்துகிறவர். அப்போ பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் என்கிட்ட பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்கன்றத என்னால் கண்டுபிடிக்க நிதானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். சகல சத்தியத்தையும் குறித்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு போதித்து நடத்துவார்னு வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதே. உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் நமக்கு போதித்து நடத்துவதற்கு அந்த சத்திய பராபரன் நமக்கு தேவையானவராக இருக்கிறாரே. இந்த பூமியில் அப்போ நம்ம வாழ்வதற்கு தேவ துணை இல்லாமல், தேவ அனுக்கிரகம் இல்லாமல், தேவனுடைய வழி நடத்துதல் இல்லாமல் இந்த கண்ணியான உலகத்தில், இந்த கண்ணி நிறைந்த இந்த உலகத்தில் நாம் ஜெயிப்பது மிக கடினம். அதனால தான் சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருந்தீங்கன்னா எனக்கு ஏற்றவைகளை சிந்திப்பீங்க, என்ன மாதிரி இருப்பீங்கன்றாரு கர்த்தர். அப்போ நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களாக இருந்தால் அனுதினமும் அவரிடம் கேட்டு அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து அவருடைய வழிநடத்துதலை நம்மளால் நடக்க முடியும், அதை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஒருவேளை நான் உலகத்தான் நான் இருந்தேன்னா இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் நான் ஏமாந்து போவேன், இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் நான் தப்பித்து கொள்ள முடியாத கண்ணிக்குள் அகப்பட்டு விடுவேன். ஆனால் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாரானால், நான் தேவனோடு உறவாடுகிறவனாக இருந்தேனானால், அதிகாலையில் அவரோடு எழுந்து அவருடைய சமூகத்தில் அவர் நல்ல துதித்து பாடி ஆர்ப்பரித்து அவர் சமூகத்தில் இந்த நாள் முழுவதையும், தகப்பனே உங்கள் பாதத்தில் கொடுக்குறேன்ப்பா, இந்த நாள் முழுவதும் நான் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு அவர் பாதத்தில் விட்டுட்டோன்னா அவர் சத்திய ஆவியானவர் நம்மளை நேர்த்தியான பாதையில் நடத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன்னு சொன்ன கர்த்தர் சும்மா சொல்லத,
அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு அவர் அப்படி தான் செய்வார். ஒரு சங்கீதம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு இணைந்து. சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 25 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இப்போ எனக்கு இதை வாசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவரே, பாவிகளுக்கு போய் நீங்கள் வழியை தெரிவிக்கிறீங்கன்னா இது எப்படிப்பா கரெக்டு? நீங்கள் நீதிமானுக்கு தானே வழியை தெரிவிக்கணும், நீங்கள் பாவிகளுக்கு போய் வழியை தெரிவிக்கிறீங்களே அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட டவுட்டாக கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும்படி ஏவினார். மீண்டுமாய் வாசித்தேன். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார். அவர் நல்லவர், உத்தமர், அதனால பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இதுக்கு முந்தின வசனம் பார்த்தோம், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆனால் இப்போ இங்கே போட்டிருக்குது, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ தெரிவிக்கிறதுனா என்ன, போதிக்கிறதுனா என்னன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். தெரிவிக்கிறதுனா ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், அந்த இடத்துக்கு உங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயாவது தெரியாத ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சும்மா இப்படி லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, இப்படி ஒரு இடம் இருக்கும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுப்பாங்க, தெரிவிப்பாங்க. ஆனால் உங்களை ரொம்ப உங்கள் மேலே பாசமாக இருக்கிற, உங்கள் மேலே அன்பாக இருக்கிற, நம்பிக்கையாக இருக்கிற ஒருத்தங்கள்ட்ட போய் நான் இப்போ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்பாங்க. இப்படி போங்க, இப்படி ஒரு கடை இருக்கும், இப்படி லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, இப்படி ஒரு பேர் வரும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், ஒவ்வொன்றையாக சொல்லி 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு சொல்லி போதிப்பாங்க. இப்போ நான் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிவிக்கிறதுக்கும் போதிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தெரிவிக்கிறது ஜஸ்ட் இன்ஃபார்ம், போதிக்கிறதுக்கு டீச்சிங். இன்ஃபார்ம் பண்ணுறது பாவிகளுக்கும் அவர் இன்ஃபார்ம் பண்ணுறார். எப்பா, நரகம்னா ஒன்று இருக்குது, நல்ல வழின்னு ஒன்று இருக்குது, நரகத்துக்கு போகிறவனே நீ நல்ல வழிக்கு வான்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் சாந்த குணமுள்ளவர்களும் உத்தமமாக இருக்கிறார், நல்லவரும் இருக்கிறபடினால அவர் எல்லாருக்கும் வழியை சொல்லுகிறார். ஆனால் அவரோடு நெருங்கி, அவரோடு இசைந்து, அவர் சொல்கிறத கேட்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு தமது வழியை போதிக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். உட்கார்ந்து எப்பா இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு போதிக்கிறார். ஏன்னா அவருக்கு பேரே போதிப்பதில் அவர் வல்லவர். இப்படிப்பட்ட போதனை நமக்கு இல்லைன்னா கண்ணிகளுக்குள்ளே நம்ம அகப்பட்டுக்கிடும். இப்படிப்பட்ட போதனை நமக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளை கண்ணிகளுக்குள்ளே ஈஸியாக, உலகத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக பேச்சில் மயக்கி அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிடுவாங்க. என்னுடைய எண்ணம் பரலோக எண்ணம், என்னுடைய குடியிருப்பு பரலோகம், என்னுடைய தகப்பன் பரலோக தகப்பன், இந்த பூமியில் வாழ வைக்கிறதுக்கு எப்படினாலும் என் தகப்பனால் முடியும்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்துட்டா ஒவ்வொரு நாளும் எனக்கு போதித்து நடத்துவார். ஆனால் அதற்கு பதிலாக நான் உலக ஞானத்தில், உலக அறிவில், எனக்கு இருக்கிற நான் படித்த படிப்பு நிமித்தம் நான் வாழுவேன்னு சொன்னால் கர்த்தர் ஓரமாக ஒதுங்கி நிற்பார். நமக்கு தெரிஞ்ச காரியங்களை வச்சு நம்ம வாழணும்னு நினச்சோம்னா நம்மளை காட்டிலும் ஞானத்தில் சிறந்தவங்கெல்லாம் நம்மளை ஈஸியாக அவங்களுடைய வார்த்தைகளினாலும், பேச்சினாலும், நடக்கையினாலும், அவங்களுடைய செய்கையினாலும் நம்மளை அடிமைப்படுத்த நினைப்பாங்க. அப்படி தான் ஒரு கூட்டம் இங்கே இயேசுவானவரை அடிமைப்படுத்த நினைத்த உடனே அவர்களை பார்த்த உடனே இயேசுவானவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து அவர் கேட்குறாரு, டைரக்டாக கேட்குறாரு, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? பேச்சில் அகப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு போன உடனே டைரக்டாக கேட்குறாரு, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்போது ஒரு பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்க. நீங்கள்ப்பா நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. ராயனுக்கு வரி கொடுப்பது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கல்ல, என்கிட்ட கொண்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு காசை கேட்குறாரு. இது நமக்கு நல்லா தெரிந்தது. அதை கொண்டு வந்தோடனே கேட்குறாரு, இதில் இருக்கிற சொரூபமும் இதில் இருக்கிற லெட்டர்ஸ், எழுத்தும் மேலெழுத்தும் யாருடையது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, அது ராயனுடையது. உடனே ஆண்டவர் ஞானமாக பதில் சொல்கிறாரு பாருங்க. பரிசுத்த ஆவினால் நிறைந்த தகப்பன் சொல்கிறாரு, ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் கொடுங்கன்றார். அப்போது அவர் சொல்லியிருக்கலாம், இது ராயனுடையது ராயனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அதோடு ஸ்டாப் பண்ணலை. அவர் சொல்கிறாரு,
ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துட்ட, ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க பழகு. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் பூமியில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ பரலோகத்திலேருந்து ஞானம், பரலோகத்திலேருந்து அறிவு, பரலோகத்திலேருந்து பொக்கிஷம், பரலோகத்திலேருந்து ஒருத்தருக்கு மேன்மை, இதெல்லாம் கொடுத்தாருன்னா இதை கர்த்தருக்கென்று கொடுங்கிறாரு. உனக்கு கொஞ்சம் மேன்மை வந்த உடனே, உனக்கு கொஞ்சம் பெருமை வந்த உடனே, உனக்கு கொஞ்சம் அறிவு வந்த உடனே மற்றவர்களை அகப்படுத்தும்படி நீ பிடிக்காத, அதை தேவனுக்கென்று பயன்படுத்துன்னு சொல்கிறார் பாருங்க. ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துரு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏசப்பாட்டை ரொம்ப கிளவராக, ரொம்ப ஞானமாக கேட்ட இந்த பரிசேய சதுசேயர் கூட்டம் நம்ம ஏற்கனவே வாசித்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில், ஆகையால் பின்பு இயேசு ஜனங்களை, முதலேருந்து வாசிக்க, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களும் வேத பாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்போ ஒரு கூட்டம் பார்த்தோமே, பரிசேயர், வேத பாரகர், அவர்களுடைய சீசர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இயேசுவை எப்படியாவது பேச்சில் அகப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு கர்த்தர் சொல்கிறாரு, இயேசுவானவர் சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்களின்படியே செய்யாதிருங்கள். அவங்களுக்கு சட்ட புஸ்தகம், அதாவது இந்த வேத புஸ்தகம் அவங்களுக்கு தெரியும். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தை ஜீவ வார்த்தை. மோசே எழுதி கொடுத்த வார்த்தை தேவனின் வார்த்தை. அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை கிரியை செய்யும் வார்த்தை. அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வாயிலிருந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் அடுத்து சொல்கிற, அவர்கள் செய்களின்படியோ செய்யாதிருங்கள். இவங்க ஏன்னா மாய்மாலக்கார கூட்டம். இவங்க சொல்லுவாங்க, செய்வாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க, போதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசுவானவர் தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் செய்கைகளின்படியோ செய்யாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு அதோட விடலை. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்காரு பாருங்க. ஏன்னா அவர் போதிப்பதில் வல்லவர். அவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். இந்த பூமியில் இப்படி ஒரு கூட்டம் இருக்குப்பா. இவங்க பயங்கர கிளவராக பேசுவாங்க, அகப்படுத்தும்படியாய் பேசுவாங்க, பைபிளில் காரியங்களை பேசுவாங்க. கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் கூட்டம் உண்டாயிருக்கும், கள்ள ஊழியர்கள் உண்டாவார்கள், கள்ள போதனைகள் உண்டாயிருக்கும். இவங்க பயங்கரமாக போதிப்பாங்க. நீ போதிக்கும் பொழுது உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் போதிக்கிறது கரெக்டாக தப்பான்னு நம்மளால் நிதானிக்க முடியும். இந்த வேத வசனத்தை போதிக்கும் பொழுது ஏற்றுக்கொள். கரெக்டான வேத வசனத்தை சொன்னாங்கன்னா ஏற்றுக்கொள். ஆனால் அவங்க வழியை நீ ஏற்றுக்காத, அவங்க செய்கிற பாதைகளை நீ ஏற்றுக்காத, அவங்க போகிற வழியில் அவங்க செய்ய சொல்கிறத நீ செய்ய வேண்டாம். ஏன்னா நீ வேதம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போது வழிய ஊழியர்கள் என்ற போர்வையில் போத்தி கொண்ட கள்ள ஊழியர்களின் கூட்டமோ, கள்ள தீர்க்கதரிசிகளும், வேதபாரர்கள், பரிசேயர்கள், இவர்கள் செய்களின்படி செய்யாதிருங்கள்ன்றார். ஏன்னா இந்த வேதாகமத்தில், முழு வேதாகமத்திலும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் எப்படி வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பார்க்கணும், எல்லாவற்றையும் எவ்ரிதிங் சொல்லி வச்சிருக்கிறார் கர்த்தர். இதை காட்டிலும் நமக்கு வேற யார் போதிக்க முடியும்? நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயேசுவானவர், ஆவியானவர், பிதாவானவர் போதிப்பதில் வல்லவர். அவர் நம்ம கூட இருந்தால் போதும். இந்த கன்னிகளுக்கெல்லாம் நம்ம தப்பிடலாம், இந்த கன்னிகையான கூட்டங்களுக்கு நம்ம தப்பிடலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வேணும். இயேசுவோடு நான் இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த கூட்டத்துக்கு தப்பிக்க முடியும். அவங்க பேசுறது கன்னியான பேச்சான்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் வழியில் நான் நடக்காமல் இருக்க முடியும். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவர் தான் எனக்கு வழி, அவருடைய வார்த்தை தான் எனக்கு சத்தியம், அவர் தான் எனக்கு ஜீவன். அவரை மாத்திரம் பிடித்து நடந்தானா இந்த கன்னிகளுக்கெல்லாம் தப்பிடலாம். இல்லை ஒருத்தர் வேற யாரோடைய பிரபலமான யாருடையவோ, இல்லை நம்ம யார் நம்புகிறோமோ அவங்களுடைய வழியில் நம்ம அவங்க வாழ்க்கையை பார்த்து வாழ நினச்சா கண்டிப்பாக விழுந்துருவோம், கண்டிப்பாக விழுந்துருவோம். அவர்களை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு அதே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில்,
விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், செப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவது விரும்புகிறார்கள். எங்கே பார்த்தாலும் அவங்கள யாராவது ஒருத்தர் வணங்கணும், எங்கே பார்த்தாலும் அவங்கள யாராவது ஒருத்தர் புகழணும், எங்கே பார்த்தாலும் அவங்கள 4 பேருக்கு அவங்கள பார்த்தா பெரியாள் மாதிரி காட்டிக்கணுன்றதுல தான் நோக்கமாக இருக்காங்க வெளியே. அப்படிப்பட்டவர்கள் தேவனை காட்ட முடியாது. என கர்த்தர் சொல்கிறாரு, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தரே கனப்படுத்துவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். அந்த கனத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. என் பரலோக தகப்பன் அவர் அந்த கனத்தை கொடுத்தவர், அவரே அந்த கனத்துக்கு பாத்திரராக இருக்கட்டும். நான் இந்த பூமியில் என் தேவனை வெளிக்காட்டுகிற ஒரு கருவியாய் மாத்திரம் வைத்திருக்கட்டும். இந்த ஒரு சிந்தனையில் இருந்தால் நான் என்றைக்குமே இயேசுவின் பிள்ளையாய், இயேசுவின் சீசனாய், இயேசுவின் அவருடைய பாதையில் நடக்கிற பிள்ளையாய் நான் இருப்பேன். இல்லாட்ட நானும் ஒரு வேத பாரகனாய், ஒரு பரிசேயனாய், பேச்சிலே பயங்கரமாக பேசுகிறவனா, ஆனால் வாழ்க்கையில் இல்லாதவனாய் மாறி இருப்பேன். என் தேவனை வெளிப்படுத்துவதை காட்டிலும் என்னை வெளிப்படுத்த நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. தேவனை, என் பேச்சு தேவனுடைய பேச்சாக இருக்கணும், என் பார்வை தேவனுடைய பார்வையாக இருக்கணும். மோசே மலையில், சீனாய் மலையில் இயேசுவோடு கர்த்தரோடு பேசிட்டு இறங்கி வராரு. இறங்கி வந்தவுடனே அவர் ஒன்றுமே சொல்லலைங்க. அவர் நின்ன உடனே அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை அதை பார்க்க முடியாதபடி ஜனங்கள் தன்னுடைய முக்காடிட்டு மூடிக்கொண்டார்கள். மோசையும் பேசும் பொழுது திறக்கிறார், அப்புறம் மூடுறார். தேவ பிரசன்னம் அப்படி நிறைஞ்சிருந்துச்சு. அதில் வசனம் போட்டிருக்கு, அவரை, மோசையுடைய முகத்தை பார்க்க முடியாமல் ஜனங்கள் பயந்தார்கள். இது தேவனே கொடுக்கிற மேன்மை, இது தேவனே கொடுக்கிற ஒரு உயர்வு. ஆனால் இதுக்காக நான் ஓடக்கூடாது, இதுக்காக நான் பைபிள் படிக்கக்கூடாது, இதுக்காக நான் பிரசங்கிக்கக்கூடாது, இதுக்காக நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவர் கூட நான் இருக்கும்படியாய், இந்த பூமியில் அவருக்காக ஏதாவது செய்யும்படியாய் என்னை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நான் நினச்சேன்னா நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன். இல்லை, நான் 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 கர்த்தரை குறித்து பேசுறதுனால எனக்கு பெருமை உண்டாகணும், நான் கர்த்தரை குறித்து நான் செய்கிறதுனால என்னை 4 பேர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்குள்ளேயும் பரிசேயரின் வேதபாரர்களின் குணம் இருக்கிறது என்ற அர்த்தம். நானும் என்னுடைய பேச்சும் பேசும்போது 4 பேரை கண்ணிங்காக என் வார்த்தையில் இழுக்கலாம் நினைப்பான் வழியே, என் வார்த்தையினால் இழுத்து தேவனிடத்தில் கொண்டு போக முடியாது. தேவ வார்த்தை தான் இழுத்து பரலோகம் கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை கட்டி இழுக்கிற அன்பின் கயறினால தேவன் கட்டி இழுக்கும்படியாய் நான் பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சொல்லியும் செய்யாத கூட்டத்தை கர்த்தர் இனம் கண்டு கொண்டார் தெரியுங்களா? இப்படிப்பட்ட கூட்டம் மாயக்காரர் கூட்டம், பரிசேயர் கூட்டம்னு கர்த்தர் சொல்லுகிறாரே. இந்த 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் நேரம் கிடைக்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை முழுக்க ஐயோ ஐயோ ஐயோன்னு வரும். வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. அப்போ என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லணும். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க தான் நீங்களும் நானும் தவம் கிடக்கணும் வெளியே. நானும் ஒரு பரிசேயனாய், நானும் ஒரு வேதபாரகனாய் என்னை பார்த்து ஐயோன்ற வார்த்தை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் என்னை வைக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் வெளியே. எனக்கு கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிட்டு, பைபிளை சில முறை வாசிட்டேன், இதில் இருக்கிற ரகசியத்தை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டார் என்பதுக்காக நான் என்னை பெருசாக பெரிய ஆளாக காட்டிக்க நினைக்கக்கூடாது. கர்த்தர் சிலருக்கு நல்ல தீர்க்க தரிசன வரங்களை, சுகமளிக்கும் வரங்களை, அற்புதம் செய்யும் வரங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். வியாக்கியானம் செய்யும் வரங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். போதிக்கும் வரங்களை கர்த்தர் சிலவங்களுக்கு கொடுத்துருப்பார். இதை கொடுத்தனால இதை வைத்து என்னை மேன்மைப்படுத்த ஒரு நாளும் நான் நினைக்கக்கூடாது. நான் மேன்மைப்படுத்த நினைத்தால் நான் ஒரு வேத பாரகனாய், நான் ஒரு பரிசேயனாய் மாறிவிடுவேன். எனக்கு இந்த காரியத்தை, எனக்கு இந்த ஈவை, எனக்கு இந்த அற்புதமான வரத்தை கர்த்தர் கொடுத்ததுக்கு நான் எவ்விதத்திலும் தகுதி இல்லைப்பா.
என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வர தகுதியிலேன்னு 100க்கு அதிபதி சொன்னது போல் ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் என் கூட இருக்க ஆண்டவரே என்னை வாழ வைக்க உங்களால் முடியுன்ற அந்த ஒரு கீழ்ப்படிதலோட, அந்த ஒரு தாழ்மையின் இதயத்தோட தேவ பாதத்தில் அடங்கி இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் என்னை கர்த்தர் மகிமையின் கிரீடத்தை முடிசூட்டும் மகனாக என்னை மாற்றுவார். இந்த பூமியில் எனக்கென்று கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என் தேவனுக்காய் நான் ஓடும் பொழுதெல்லாம், என் தேவன் எனக்கென்று கொடுத்திருக்கிற தாயின் கருவிலே முன்குறித்த அந்த திட்டம், எனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் அறிந்து என் தேவனோடு ஓடும் பொழுது என் தேவன் மகிமைப்படுவாரே. அதுதானே வேணும். அதை விட்டு நானும் ஒரு பரிசேயனாய், நானும் ஒரு வேதபாரகனாய் யாரிடத்துல என்னை காட்டிக்கொள்ள வேணும், யாரிடத்துல என்னை பெருமைப்படுத்தணுன்ற எண்ணங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கவே கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை மாத்திரம் வெளிக்காட்டும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த தவசு நாட்கள், இந்த 40 நாட்கள் மாத்திரம். சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளில் ஒரு அசிங்கமான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. 40 நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல உபவாசம் இருப்பாங்க. 40 நாளில் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. 40 நாளில் கோபப்பட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த 40 நாளோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. நித்திய காலமாக என்னோடு இந்த 40 நாட்கள் ட்ரைனிங் பீரியட் மாதிரி. இந்த 40 நாட்கள் ட்ரைனிங் பீரியடில் பழகின விஷயம் அப்படியே நமக்கு தொடர வேண்டும். அதற்கு தான் இந்த காலங்கள். 40 நாளில் பைபிளை அப்படி படிக்க ஆரம்பிக்கிங்களா? தினந்தோறும் இந்த பைபிளோட பழக்கத்தை அதிகப்படுத்தணும். 40 நாள் இந்த வேதாகமத்தின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள ருசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அதை இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய பாதத்துக்கு வரணும். 40 நாள் நீங்கள் தேவ சமூகத்தில் நல்ல ஜெப நேரத்தை அதிகப்படுத்தினீங்களா? அதை இன்னும் அதிகப்படுத்தும்படி, அதை பழக்க வைக்கும்படியாய் தான் இந்த 40 நாட்கள். நீங்களும் நானும் வேதபாரகராய் பரிசேயரும் அல்ல, தேவனோடு இசைந்து வாழ்கிற கூட்டமாய் தேவன் விரும்புகிறாய். அவர் கூட வாழும்படியாய், அவரோடு நடக்கும்படியாய் விரும்புகிறார். நாம் மற்றவர்களை பேச்சிலேயோ மற்றவர்களை பார்வையிலே அகப்படுத்தும்படி கூட்டமாய் அல்ல, நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளும் கூட்டமாய் அல்ல, தேவனோடு இணைந்து வாழும் கூட்டமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்து உங்களோடும் என்னோடும் பேசிய கர்த்தர், ஆமேன், அவரோடு வாழும்படியாய், நெருக்கத்தில் அவரோடு இருக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறபடினால் இந்த அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாரே. ஒருவேளை இந்த நேரத்தில் கண்டிப்பாய் கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நம்மளை அறியாமலே நமக்குள்ள பெருமைகள், மேன்மைகள், அகந்தைகள் ஏதாவது இருக்குமானால், கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், கர்த்தர் விரும்பாத அருவருப்பான வேதபாரகர்களின் பரிசேயரின் குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால், அதை ஒரு விசை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே எனக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் எனக்கு வேண்டாம்ப்பா, ஆண்டவரே மரியாள் சொன்னது போல நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே சாமுவேல் சொன்னது போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தரும்படியாய், உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாய் இருக்கிற இடங்களிலே அப்படியே கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, தலைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறவர்களாய், தேவ நாமத்தை ஆண்டவரை எங்கும் பறைசாற்றுகிற கூட்டமாய், உங்கள் சித்தத்துக்குள்ள மறைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற கூட்டமாய் எங்களை மாற்றி தாங்கப்பான்னு சொல்லி கேட்குறோம் தகப்பனே. யாரெல்லாம் இந்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறார்களோ, நானும் இயேசுவுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும், இயேசுவின் சித்தத்தை செய்ய வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் இருதயங்களில் தேவனுடைய ஆளுகை வரும்படியாகும், தேவனுடைய சித்தம் வெளிப்படும்படியாகும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இவ்வளவு நாட்களை ஆண்டவரே வேத பார்கர்களின் குணங்களோ பரிசேயர்களின் குணங்களோ அவர்களுக்குள் இருந்தால், தேவன் ஆண்டவரே அவர்களுடைய குணங்களை மாற்றி சீசர்க்குடைய குணங்கள் உண்டாகும்படியாய், தேவ பிள்ளைகளின் குணங்கள் உண்டாகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரலோகம் எங்களுக்காய் திறந்து இருக்கட்டும் ஆண்டவரே, பரலோகத்தின் திட்டம் எங்களுக்காய் ஆண்டவரே செயல்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற பெருமைகள், மேன்மைகள், அகந்தைகள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் நிர்மலமாகி போகட்டும். தேவ சித்தமும் தேவ திட்டமும் தேவ ஆளுகையும் பிரசன்னமும் மகிமையும் தேவ சத்தமும் எங்களிடத்தில் வெளிப்படு பாத்திரமா எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்படிப்பட்ட தவசு காலங்களாய் இது எங்களுடைய மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் வேத பாரகர்களாய், கள்ள ஊழியர்களாய், ஆண்டவரே பரிசேயர்களாய் நாங்கள் வாழ்ந்து இந்த பூமியிலே மடிந்து நரகத்துக்கு போய் விடாதபடி தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஆண்டவரே புத்திரராய், தேவனை சுமக்கிற பாத்திரங்களாய் நாங்கள் மாற
கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் நன்றி. கரம் பிடித்த நாயகன் கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போங்கப்பா. பரலோகம் போகிற வரைக்கும் நாங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவ திட்டத்துக்குள்ள மறைந்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமா எல்லாருக்கும் புதுவழி ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.